இரக்கத்தால். இதை ஏன் நான் மனிதர்களாகி உங்களிடம் சொல்லுகின்றேன் என்றால், இரக்கம் உயிர்கள்வால் இரக்கம்தான் ஆண்டவரிடத்தே அன்பு செலுத்த முடியும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருவ வடிவமாக இருக்கின்ற அந்த ஆண்டவரிடத்திலே அன்பு செலுத்துவதற்கு உருவமாக இருக்கின்ற இந்த ஜீவர்களிடத்தே, இந்த உயிர்களிடத்தே தயவு, இரக்கம், கருணை, பண்பு, பணிவு, அடக்கம் இவையெல்லாம் நீங்கள் காட்டுகின்ற பொழுது, நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற மக்களோடு இருந்து கொண்டு இருந்தாலும் கூட உண்மையில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய செல்ல பிள்ளையாக நான் மாறியதை போன்று நீங்களும் ஆக முடியும் என்பதுதான் இதனுடைய கருத்தாக சொல்லுகின்றார். தேன் உரைக்கும் உளம் இனிக்க எழுகின்றேன். இந்த மரணமிலா பெருவாழ்வு என்பது என்னன்னா, இது எனக்கு அப்படியே தேன் சாப்பிட்டா எவ்வளவு சுவையோ அது மாதிரி சுவையை அனுபவித்தேன். அதனால் இந்த சமரச சமய சன்மார்க்கங்களில் இருந்ததை விடுத்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருநெறி ஒழுக்கத்திற்கு நான் வந்ததன் விளைவாக இவற்றையெல்லாம் என்னால் அனுபவிக்க முடிகின்றது. எனவே நீங்களும் இதை தெரிந்து என்னுடன் வாருங்கள். ஏன் வாருங்கள் என்றால், மற்றவற்றிலே மனம் சார்ந்த முக்தியோடு நின்று விடலாம். ஆனால் இந்த சுத்த சன்மார்க்க நெறிக்கு வருகின்ற பொழுது ஆன்மாவினுடைய சித்தி பெறுகின்ற நிலை, அதுதான் மரணமிலா பெருவாழ்வு நிலை. அது அனைவருக்கும் கிடைக்கும் என்ற பேருண்மையை நான் உணர்ந்து, நான் பெற்ற பெரும் பேற்றினை நீங்கள் ஒவ்வொருவரும் அடைகின்ற வண்ணமாக உங்களை அழைத்து மகிழ்கின்றேன். ஏன் இதை எடுத்துச் சொல்லுகின்றேன் என்றால், இரக்கத்தால் எடுத்துச் சொல்லுகின்றேன்.